Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alamin. Allahumma salli ala sayyidina Muhammad wa ala ali Muhammad. மடில்கோவை வட்டாரத்துடைய இறுதி பிரச்சாரத்தில் கூட்டத்தில் இணைந்து கொள்வதற்கு நீங்கள் அனைவரும் வந்து சேர்ந்ததையிட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே ஐக்கிய மக்கள் சக்தியுடைய மடில்கோவை வட்டாரத்துடைய வெற்றிக்காக கடந்த 1.5 மாதங்களாக எங்களுடன் பல சகோதரர்கள் ஒத்துழைப்புடன் இந்த கிராமத்திலும் இந்த மடில்கோவை வட்டாரமாக இருக்கின்ற அமருப்பை, இஜ்ராகமை, வாடியத்தன்னை, மடில்கோவை பிரதேச சுமார் 3857 வாக்குகளை கொண்ட இந்த பிரதேசத்தில் எங்களுடைய பிரச்சார செயற்பாடுகளை நாங்கள் செய்து வந்து கொண்டிருந்தோம். உங்களுக்கு தெரியும், நாளை இரவுடன் இந்த பிரச்சார செயற்பாடுகள் எல்லாம் முடிவடைகின்றது. நாங்கள் எங்களுடைய இறுதி மக்கள் சந்திப்பு நாளை செய்ய இருக்கின்றோம். ஆகவே இந்த கூட்டம் என்பது எமது வெற்றியை உறுதிப்படுத்துகின்ற, எங்களுடன் இரக்கமாக இருக்கின்ற, எங்களுடைய சமூக பணிக்கு பலமாக இருக்கின்ற எங்களுடைய வாலிபர்களை, எங்களுடைய பெற்றோர்களை, பெரியோர்களை இந்த கூட்டத்தில் இணைந்து நீங்கள் எங்களை பலப்படுத்த இணைந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கூறி இந்த நிகழ்வுடைய ஆரம்ப உரையாக இந்த கிராமத்தின் சகோதரன் ரீதியாகவும் அதேபோல் கேகாலை மாவட்டத்துடைய முஸ்லிம் விவகார செயலாளராகவும் ஒரு சில விடயங்களை நான் உங்கள் முன் எடுத்து வைக்கின்றேன். அதை சற்று சிந்தித்து அவதானமாக கேளுங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த மடில்கோவை வட்டாரம் என்பது 2018ஆம் ஆண்டு நாங்க எப்படி முகம் கொடுத்தோம் என்று. அன்று ஒரு கடினமான சூழல்ல நாங்க முகம் கொடுத்து எங்களுக்கு ஒத்துழைத்தவர்களும் இருந்தார்கள், ஒத்துழைக்காதவர்களும் இருந்தார்கள். ஆனால் நாங்கள் தேர்தலின் பின்பு யாரையுமே நீங்கள் ஒத்துழைக்காதவர்கள் என்று ஒதுக்கவில்லை. ஏனென்றால் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் இருந்த சூழல் அப்படி, அந்த சூழலை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். சகோதரர் மன்சூர் லரீப் அவர்கள் அந்த தேர்தலிலே போட்டியிட்ட போது, லிஸ்டிலே போட்டியிடும் பொழுது அவர் வெற்றி பெறுவாரா, அவருக்கு இடம் கிடைக்குமா என்ற சந்தேகத்துக்கெல்லாம் நாங்கள் தீர்வாக எங்களுடன் கைகோர்த்து சென்ற ஷரீப் மாமா அவர்கள் மன்சூர் அவர்களுக்கு அவருடைய இடத்தை விட்டுக் கொடுத்து அந்த நேரத்தில் இருந்து மன்சூர் லரீப் அவர்கள் சுமார் 2.5 கோடிக்கு மேல் இந்த 4 பிரதேசங்களுக்கும் பல நட்சத்திர திட்டங்களை செய்தார். அப்படி செய்து இந்த கிராமத்திலே ஒரு சமூக சேவனாக இன்று உங்கள் முன் ஒரு சிறந்த மனிதனாக, உங்களுடைய ஒரு உண்மையான பிரதிநிதியாக இருக்கும் பொழுது இன்று இந்த தேர்தலிலே இதற்கு மாறாக புது கதைகளை எங்களிடம் கொண்டு வந்து கொண்டிருப்பதை வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று பிரதானமாக அந்த வலைத்தளங்களில் பேசுவோருக்கு நாங்கள் வலைத்தளங்களில் இன்னும் பதில் கொடுக்கவில்லை. அதில் பதில் கொடுப்பதற்கு எங்களுக்கு தைரியம் இல்லாமலும் இல்லை. ஆனால் ஏன் கொடுக்கவில்லை என்றால், இந்த கிராமத்து மக்கள் என்பது எங்களுடைய இரத்த சொந்தங்கள், இரத்த உறவுகள். நாங்கள் அவர்களுடன் காலம் காலமாக சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக சகோதரர் மன்சூர் லரீஃபாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இந்த கிராமங்களுடைய உண்மையான இலக்காக மடில்கோவை கிராமத்தை இலக்காக கொண்டு இயங்கினோம். கடந்த தேர்தலின் பின்பு இந்த 4 கிராமங்களின் அபிவிருத்திக்காக நாங்கள் செயற்பட்டோம். கடந்த 3 வருடங்களாக எம்மாதகமை பிரதேசத்துடைய அபிவிருத்திக்காக நாங்கள் செயற்பட்டு இருக்கின்றோம். இப்படி பொதுவான சிந்தையுடன் இந்த எம்மாதகமை மக்கள் ஒரு கொள்கையில், ஒரு கோட்பாட்டில், எதிர்காலத்தில் நாங்கள் சாதிக்கும் சமூகமாக இந்த மாவனெல்லை பிரதேசத்திலே வரலாற்றில் ஒரு சாதனையை காட்டும் சமூகமாக உருவாக்க வேண்டும் என்ற தலைமையை கொடுத்தோம். நாங்கள் சாதித்திருக்கின்றோம். இன்று கேகாலை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியை பற்றி பேசும் பொழுது இந்த மடில்கோவை வட்டாரத்தையும் எம்மாதகமை பிரதேசத்தையும் பேசப்படுகின்றது. எம்மாதகமை பிரதேசத்தில் 3 வட்டாரங்களும் வெற்றி பெறும் பொழுது இந்த மாவனெல்லையில் 12 வட்டாரங்கள் வெற்றி பெற்று இந்த பிரதேச சபையை அமைக்கப் போவது நாங்கள் என்பதை உறுதியாக குறிக்கின்றோம். ஆளும் கட்சியின் அரசியலுக்கு இந்த பிரதேச சபை சம்பந்தமில்லை. 94ஆம் ஆண்டு சந்திரிகா குமாரதுங்க இந்த நாட்டுக்கு வந்தது தொடக்கம் 2015ஆம் ஆண்டு வரை ரணில் விக்ரமசிங்குடைய அரசாங்கம் வரும் வரையில் எடுத்துக்கொண்டாலும் ஐக்கிய மக்கள் சக்தியுடைய, ஐக்கிய தேசிய கட்சியுடைய பலம் தான் கொழும்பு நகர சபையில் இருந்தது. அந்த நகர சபையில் இருந்த போது அதே போல் இந்த மாவனெல்லை பிரதேச சபை உங்களுக்கு தெரியும், 2018ஆம் ஆண்டு வெற்றி கொண்டதற்கு பின்பு இந்த மாவனெல்லை பிரதேச சபை 2018ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் பலத்தில், எங்கள் பலத்தில்
ஆண்டு கோத்தாபய ராஜபக்ச வெற்றி பெற்றார்கள். அன்று கோத்தாபய ராஜபக்ச தற்பொழுது இந்த இடத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் மண்போ வட்டாரத்துடைய வேட்பாளராக இஸ்ராகமை பிரதேசத்தை விட்டு இருக்கக்கூடிய சகோதரர் தம்சில் நானாவுடைய மகன் யைஷ் அஹ்மத் அவர்கள் வருகின்றார்கள். எங்களுடைய பலத்தை ஒரு பக்கத்தில் வீழ்த்த திட்டமிடும் பொழுது எங்களுடன் கைகோர்த்து எங்களுடைய பலத்தை அதிகரிக்க செய்த ஒரு வீரர் தான் யைஷ் அஹ்மத் அவர்கள். எங்களுடைய தம்சில் நானாவுடைய மகன் இஸ்ராகமை பிரதேசம் இந்த தேர்தலில் கடந்த தேர்தலை விட இஸ்ராகமை பிரதேசத்தில் 90% வாக்குகளை பெற்று நாங்கள் எங்கள் பலத்தை காட்டுவோம் இந்த தேர்தல் முடிவிலே. ஆகவே நான் பேசிக் கொண்டு வந்த விடயம், இந்த தேர்தலும் எங்களுடைய சமூகத்தை வழிகெடுத்துவதற்காக ஆளும் கட்சி என்ற ஒரு அரசியல் பாணி எங்களுக்கு காட்ட முயற்சிக்கிறார்கள். இந்த கிராமத்திலே 2001ஆம் ஆண்டு தொடங்கி எங்களுடைய அரசியல் பயணம். நாங்கள் ஆளும் கட்சியில் இருந்தது 6 வருடங்கள் மாத்திரம்தான். ஆனால் இவர்களால் இந்த காப்பட் பாதையை, இந்த கம்பளை மாவனல்லை காப்பட் பாதையை செய்ய முடிந்ததா? இந்த அதாவது வாடியத்தனை ஊடாக கொட்டைக்கோடை துமுழுவாய் காப்பட் பாதையை செய்ய முடிந்ததா? அதே போல் வந்து 7 மாதங்கள் ஆகின்றன. கௌரவத்துக்குரிய முன்னாள் அமைச்சர் கபீர் ரஷீம் அவர்களுடைய 100 நாளுக்குள் இந்த காப்பட் திட்டத்துக்காக நிதி ஒதுக்கி தந்தார். எங்களுடைய கிராமத்துடைய காப்பட் பாதை என்பது தற்பொழுதும் RDA-விலே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு வேலை திட்டம். இவர்கள் இந்த 7 மாதத்துக்குள் இந்த கிராமத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் செய்ய வேண்டும் என்றிருந்தால், அவர்கள் ஆளும் கட்சியாக இருந்திருந்தால் அவர்களுக்கு இந்த பாதையை செய்வது பெரிய ஒரு விடயம் அல்ல. அவர்கள் இன்னமும் பேசுவது பொய்யான பிரச்சாரங்களை தான். தற்பொழுது இந்த வட்டார தேர்தலில் கூட எங்களை நோக்கி கடந்த ஒரு கிழமையாக நாங்கள் இவைகளை வலைத்தளத்தில் பேசவில்லை. எந்த நேரமும் வேலை 119 அடிச்சு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றது. என்ன கம்ப்ளைண்ட் பண்ற? எங்களோட ஆபீஸ் இல்லீகல். அடே, நாங்க 20 வருடம் அரசியல் செஞ்சார்கள். எங்களுக்கு லைசன்ஸ் எடுக்காம காரியாலயம் திறக்கிற அளவுக்கு நாங்க ஆட்கள் அல்ல. அதே போல நாங்க இந்த அரசியலை கடந்த 20 வருடங்களாக சரியான இடத்தில் நாங்கள் வைத்து இந்த ஹெமாத்தகமை பிரதேசத்தை வெற்றியின் பாதையில் தான் நாங்கள் அழைத்து சென்றிருக்கிறோம். ஆகவே சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நான் இந்த விடயத்தை இறுதியாக உங்களிடம் ஒரு விடயத்தை எத்தி வைக்கின்றோம். இதுவரையில் ஆளும் கட்சிக்கு தாவும் அரசியல் செய்தவர்கள் அல்ல நாங்கள். ஆளும் கட்சிக்கு தாவி அரசியல் செய்யும் சமூகம் அல்ல நாங்கள் கொள்கையுள்ள சமூகம். ஆனால் எங்களுக்கு பாதை கட்ட வேண்டும், பாடசாலைகளை வளர்க்க வேண்டும், எங்களுடைய நலன் திட்டங்கள் செய்ய வேண்டும். அதற்காக எங்களுடைய சமூகத்தை பலிகாடாக்கும் அரசியல் திட்டத்தில் நாங்கள் இல்லை. நாங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலில் கம்யூனிஸ்ட் அரசியலை ஒரு முஸ்லிம் சமூகமாக நாங்கள் எதிர்க்கிறோம், இறுதி வரை எதிர்ப்போம். இந்த கம்யூனிஸ்ட் அரசியலுக்கும் ஒரு இஸ்லாமியனுக்கும் எந்த நெருக்கமும் கொள்ள முடியாது. இதுதான் நான் தெரிந்த மார்க்கம். எங்களுக்கு சிலர் கூறுகின்றார்கள் நாங்கள் மதவாதம் பேசுவதாகவும் இனவாதம் பேசுவதாகவும். இனமில்லாட்டி என்ன மனிதன்? எங்களுக்கு ஒரு இனம் இல்லாட்டி நாம் இஸ்லாம் என்ற ஒரு முஸ்லீம் என்ற ஒரு இனத்தையும் வாழ்க்கையையும் கொள்றதுக்கு மேலாக எங்களுக்கு என்ன பெருசு இருக்கின்றது? எங்களுக்கு அதுதான் பெருசு, அதுதான் முக்கியம். இந்த 2001ஆம் ஆண்டு இந்த நாட்டில் சந்திரிகாட கவர்மெண்ட் ஒரு வருஷத்துல பிரட்டினதும் முஸ்லிம் சமூகத்துக்கு கை வைத்து தான். இந்த நாட்டில் 2015ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சே கவர்மெண்ட் பிரட்டியதும் முஸ்லிம் சமூகத்துக்கு மேல் கை வைத்து தான். அந்த காலத்திலே எங்களுடைய சமூகத்தை திட்டமிட்டு வியாபார அரசாங்க காலத்திலே இனக்கலவரங்களை ஏற்படுத்தி முஸ்லிம் சமூகத்துக்கும், அதாவது இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இருந்த தொடர்புகளை குறைக்கும் வலைத்தள செயற்பாட்டினால் இன்று நாங்கள் எல்லாமே சோசியல் மீடியா வாரதெல்லாம் நம்புறோம். நாங்க அதை ஒரு பக்கத்துல வச்சுவோம். நாங்கள் ஒரு முஸ்லீமாக இந்த நாட்டில் எங்களுக்கு 1948ஆம் ஆண்டில் இருந்த ஒரு கேபினட் மினிஸ்ட்ரி, ஆண்டிலிருந்து எங்களுக்கு உரித்தாக இருந்த ஒரு கேபினட் மினிஸ்ட்ரியை கூட எடுக்க வக்கில்லாத இந்த அரசியல் செயற்பாட்டுக்கு எங்களுக்கு ஒத்துழைக்க சொல்கிறார்களா? நான் கேட்கிறேன், ஏன் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் அரசியல் வேட்பாளரா போட போல ஒரு படிச்சவன
இன்னைக்கு கள்ள பிஎஸ்டி எடுத்துக்கிற இந்த சிங்கள பேரினவாத அரசியல்வாதிகளை போல ஒரு கள்ள பிஎஸ்டில சரி ஒருத்தர் உள்ளு கொண்டு இருந்துச்சு. ஏப்ப படிச்சாக்கள் அவங்களோட இல்லையா? ஒருத்தர் அமைச்சு பதவி எடுக்க அருகதை இல்லாதவர்களாக ஆக்கிவிட்டார்கள். முனீர் முலஃபர், நீங்கள் இந்த சமூகத்தை வழிகெடுத்தீர்கள். நீங்கள் வழிகெடுத்தின நீங்களே சொல்கின்றீர் நான் தகுதி இல்ல கேபினட் மினிஸ்ட்ரி எடுக்க. அடே, ஒரு கேபினட் மினிஸ்ட்ரி எடுக்க தகுதி இல்லாத நீங்க இந்த முஸ்லிம் சமூகத்தை எப்படி வழிகாட்டுவீங்க? சிந்தித்து பார்க்கலையா? தேர்தல் வந்தா நாங்க வாக்களிக்கணும்டா சிந்திங்கோ தயவு செய்து. ஆகவே முக்கியமாக இது ஒரு பிரச்சனை. சிலாக்கிட்ட கேட்டா சொல்ற, எங்க வெளிநாட்டில் இருக்கிற கொஞ்சம் அறிஞர்கள், கொஞ்சம் அரசியல் அறிஞர்கள், அவங்க சொல்ற பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்ல, கேபினட் மினிஸ்ட்ரி என்னதுக்கு? நம்ம நோம்புல பிரச்சனை இல்லாம இருந்ததானே. அட, பிரச்சனை பண்ணினவனே அரசாங்கத்தை செய்யறா, பிரச்சனை இருக்குமா எங்க சமூகத்துல? பிரச்சனை நம்மளால திட்டமிடப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி இந்த மக்களை வெறுப்பூற்றும் செயற்பாடுகள் செய்தவர்களே ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த நாட்டில் இந்த பிரச்சனைக்கும் அதை விடுங்க, ரமலான விடுங்க. அதுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை நெறிகள் எடுத்து பாருங்க. இன்றைக்கு நேற்று போனாத்து ஒரு 5 வயது பிள்ளைகளுக்கு குறைவான பிள்ளைகளை கட்டாயம் போஸ்ட்போன் பண்ணி தான், அதாவது பரீட்சித்து தான் நாங்கள் வெளியிடுவோம் மரணித்தால் என்று கூறுவது அது நல்லம் தானே? அது நல்லம் தானே? முஸ்லிம் சமூகமே, நீங்கள் இந்த நாட்டில் ஓரின சேர்க்கை விரும்பிய சமூகமா? எங்களுடைய இஸ்லாத்தின் வரலாறுகள் தெரியும். கல்லு மலை பொழிந்து அழிக்கப்பட்ட சமுதாயம் தான் ஓரின சேர்க்கை. இந்த பட்ஜெட்டில் எத்தனை மில்லியன் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு தெரியுமா? 300 மில்லியன் ரூபீஸ் பாஸ் பண்ணப்பட்டிருக்கிற இந்த LGBT ஓரின சேர்க்கைக்காக. இப்படிப்பட்ட இந்த அரசாங்கத்தின் இஸ்லாமிய மாற்றுக் கொள்கைகளுக்காக எல்லாம் நாங்கள் ஆதரித்து தான் இந்த பாதையை செய்ய வேண்டும் என்றால் அப்படி ஒரு பாதை தேவையில்லை. தனது பூமியை கொடுத்துவிட்டு வெளியேற முடியும் இருந்தால் பலஸ்தீன் மக்களுக்கு ஏன் வெளியேற முடியாது? உயிரை நீர்த்து அந்த பூமியை பாதுகாக்கும் சமூகமாக இருந்த சமூகம் நாங்கள். ஆகவே ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இஸ்லாத்தை பேசுகின்றோம், உண்மையை சொல்கின்றோம். நீங்கள் எங்களுக்கு இனவாதி பட்டம் தர வர வேண்டாம். நாங்கள் சகலவித மக்களுடன் ஒற்றுமையாக பயணிக்கும் ஒரு கட்சி தான் ஐக்கிய மக்கள் சக்தி என்பது. ஆனால் ஒரு கட்டத்திலே கௌரவத்துக்கு முன்னாள் அமைச்சர் கபீர் ஹாஷிம் நான் ஒரு ஆலோசனை சொன்னேன். நாங்க சம்பிக்கிறனாக்க வைஸ் பிரசிடென்டா போடுவோம் ஒரு ஐடியா. அந்த பாம்பை போடப்படாதுன்றாரு. அவர்களோட கட்சியில செயற்பட்டாரு பங்கு கட்சியா இல்லன்னு சொல்லல. ஆனா கட்சி இறுதி வரை அவருக்கு ஒரு பொசிஷன் கொடுத்தியா? தலைவர் போஸ்ட் கொடுத்துச்சா? சபாபதி போஸ்ட் கொடுத்துச்சா? செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்துச்சா? தம்பிகரணையை கொடுத்துச்சா? யாராவது சொல்லுங்க பாக்க. ஒரு சந்தானையாக இருந்தோம். அந்த சந்தானோட செயலாளர் தான் கபீர் ஹாஷிம். தலைவர்கள் பலர் இருந்தார்கள். ஆனால் சம்பிகரணைக்கு கொடுத்தார்களா? இல்லை. அவருடைய நல்திட்டங்கள் இருக்கும். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி என்பது எந்த ஒரு காரணத்தினும் எங்களுடைய சமூகத்துடைய முஸ்லிம் சமூகத்துடைய விடயங்களில் மிக கவனமாகத்தான் இருக்கிறார். இதை நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க. நாளைக்கு வரும். ஒரு கிட்டத்தில் ஒரு என்பிபி ஒருத்தரோட நான் பேசி போனேன். சொன்னாரு, நீங்க இனவாதம் கிளற ஆரம்பிச்சா சொல்லியாண்டாரு. நான் என்ன அரசியல் தேவை சொல்லணும், உண்மையை சொல்லணும் தானே. பேக்ஃபயர் ஆகுங்க. என்ன பயன்படுத்தாக்குற? நாங்க பேக்ஃபயர் ஆகும். அடே, போன முறை நீங்க ஜனாதிபதி எலெக்ஷன்ல இனவாதத்தை தூண்டியது ஐக்கிய மக்கள் சக்தி அல்ல. தைரியமான அவளுக்கு சொல்ற அதாவது சஜித் பிரேமதாச சலாம் கொடுக்கல ஃபர்ஸ்ட் வீடியோ அவுட் பண்ணது யாரு? என்பிபி கூட்டம். அதனை தொடர்ந்து தயாசிரி ஜெயசேகர இனவாதத்தில் சம்பந்தப்பட்டவர் சஜித்தின் மேடையில் இருப்பதாக கூறியது யாரு? நாங்களா? அந்த இனவாதம் பேசியது நாங்களா? அந்த இனவாதத்துக்கு பதில் தந்தோம் நாங்கள் அன்று. அந்த இனவாதத்துக்கு பதில் தந்தோம். நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால், இந்த நாட்டிலே விசேடமாக கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஈடுபட்ட அன்பு சகோதரர்களே, கூட்டு கட்சிக்கு ஈடுபட்ட அன்பு சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு கொள்கையில் ஒரு போராட்டத்துக்கு வர வேண்டிய நாட்டின் நிலை இருக்கின்றது. இன்னும் காலம் போப்ப உங்களுக்கு விளங்கும் இந்த நாடு எதனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று. ஆகவே நீங்கள்
உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், உங்களை நாங்கள் இரு கரமேந்தி வரவேற்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து பயணிப்பதற்கு நீங்கள் முன் வாருங்கள். நாங்கள் எந்த நேரமும் உங்களை அரவணைத்து நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து பயணிப்போம். வெற்றியின் பக்கம் வாருங்கள். தைரியமாக சொல்கின்றேன். கடந்த தேர்தலில் நாங்கள் அடிச்சு சொன்னோம் வட்டாரத்தை வெற்றி பெறுவோம் என்று. இந்த தேர்தலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மன்சூர் அலீஃப் தான் வெற்றி பெறும் தேர்தல் என்பதை தைரியமாக சொல்கின்றேன். ஆகவே இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இறுதியாக ஒரு விடயத்தை கூறி அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு போவோம். நான் இப்படி இந்த விடயங்கள் உங்கள் முன் எடுத்து வைக்க வேண்டும் என்று என்ன நினைக்கின்றேன் என்றால், கடந்த ஒரு சில வாரங்களாக விசேடமாக பேஸ்புக்குகளிலே ஐ சப்போர்ட் ஆர் என்று ஒரு 24 பேர் வந்துட்டு போற சரியா. ஆனா இங்க சப்போர்ட்ட பார்த்தா ரோட்ல போறதுக்கு 3 பேரும் இல்ல. ரோட்ல போறதுக்கு 3 பேரும் இல்ல. ஆனா சோசியல் மீடியால பெரிய ஒரு போக்கஸ காட்டி வாக்கெடுக்கலாம் என்று. அது நீங்க காலியில போய் தருங்கோ, வேறு விலையில போய் தருங்கோ. இந்த மடில் போக வட்டாரத்துல நீங்க அந்த வியாபாரம் செய்ய எங்களோட வருவாங்க. இந்த மடில் போக வட்டார மக்கள் என்றும் உண்மையின் பக்கமும் அன்பின் பக்கமும் எங்களுடன் இருப்பதன் விளக்கம் தான் இன்று இவ்வளவு மழை பெய்து இருக்கத்தக்க எங்களுடைய கூட்டத்துக்கு நீங்கள் அனைவரும் கலந்து எங்களை பலப்படுத்துவது. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு ஈஸ்டர்ன்ல ஒரு யூனிவர்சிட்டியை கட்டும் பலம் வரும் என்றால், ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு ஈஸ்டர்ன் பிரதேசத்தில் ஒரு மியூசியத்தை உருவாக்கும் பலம் வரும் என்றால், இந்த ஹிப்பத்துல்லாவுக்கும் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் ஒரு நாள் வரும் என்பதை தைரியமாக சொல்கின்றேன். அது எம்மாத்தகமை வைத்தியசாலையாக இருக்கட்டும், இந்த கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இவை அனைத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு தரும் ஒரு நல்ல ஒரு செயற்திட்டத்தை நாங்கள் எதிர்காலம் அமர்ப்போம். அதற்கு மெதுவாக பயணிக்கின்றோம். அதில் இறுதியாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். அதுதான் எம்மாத்தகமை பிரதேசத்திலே நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 2015க்கு முந்தி 2015க்கு போறோம். எவ்வளவு பாதைகள் கான்கிரீட் போடப்பட்டு செயற்திட்டங்கள் அமர்த்தப்பட்டிருக்கிற, மணல் போவே காப்பட்ட தவிர, பாடசாலைக்கு வந்த 3 தட்டு பில்டிங் வேலை திட்டத்தை தவிர அல்ஹம்துலில்லாஹ் எல்லா இடத்திலுமே பாதைகள் இருக்கின்றது. இதுவா 76 வருடத்துல சாபம்? இந்த அம்புலுவாவை இன்றைக்கு இருக்கிற சுட்டி இந்த இடத்தால டூரிஸ்ட் போறா இல்லையா? இதான் 76 வருடத்துல சாபம். 76 வருடத்திலும் சாபத்தை பற்றி பேஸ்புக்கிலும் எங்கள் மத்தியிலும் பல வீடியோக்கள் வரும். அவைகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் இப்படியான இவர்கள் சொல்கின்றார்களாம், முதலாவது கள்ள நோட்டம் இல்லையா, அதை 7 மாசம் வந்து ஒரு கல்லணை சரி பிடிச்சா சரி, குண்டு வெடிப்பிட சூத்திரதாரிய பிடிச்சிடாண்ட அதை பிடிச்சா. ஆனா ஒவ்வொரு நாளும் கடைஞ்சு கொண்டுதான் போற. நேற்று போனா தொடர் நீங்க பாத்தீங்க, SMS அனுப்ப 7.4 மில்லியன் கோஸ்ட் ஆனாம் இதுக்கு முந்தி. அது மிச்சமாகிறான். அப்ப இது போல மோட்டுத்தனமான சிந்தனாவாதங்கள் எங்கள் மத்தியில கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளில் இருந்து பாதுகாப்பு பெறுங்கள். நிச்சயமாக சஜித் பிரேமதாச கல்வன் பக்கம் போரால் அல்ல, போரண்டா மைத்ரிபால சிறிசேன 2018 ஆண்டுல கூப்பிட்ட போது வைத்திருக்கலாம். ரணிலை உரமாக்கிட்டு சஜித் பிரேமதாசுக்கு வர சொன்ன போனாரா? இல்ல. அதுக்கு பின்பு கோத்தா கூப்பிட்டாரு, போனாரா? சோ அது சஜித்துக்கு முதுகெலும்பு இல்லாம இல்ல, தலையிக்கிற அந்த கட்டத்துல சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்க சரியில்லைன்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க ஒரு காலம் அளிச்சாங்க. இப்ப ஆரம்பிச்சுக்கிற கேக்குற உங்களோட தலைவரை மாத்தில நாங்க வந்து சேர்ந்து போறோம். உங்களோட அனுரகுமார திசாநாயக்கையும் எவ்வளவு காலம் இந்திருத்தான் வந்திருக்கிறார். அதே போல சஜித் பிரேமதாச இன்னமும் இதுதான் முதல் தடவை பிரதேச சபை உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாரது. இலங்கையில் 8000 பிரதேச சபை உறுப்பினர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலில் 4000க்கு மேற்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு சேரும். அதுதான் ஐக்கிய மக்கள் சக்தியுடைய ஆரம்ப பிரதேச சபை உறுப்பினர்கள்.
இதுவரை பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு அல்ல. ஆகவே நம்பிக்கையாக ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்திருங்கள். எனக்கு தெரியும் பல சகோதரர்களை நாங்கள் சந்திக்க வைத்த பொழுது குறைபாடுகள் இருந்தன. கட்சியுடைய கிளைகள் சரியாக செயற்படுவதில்லை, கட்சியுடைய அப்படி பல பிரச்சனைகள் இருந்தது.